கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் நாசரேத்தைச் சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த குருத்து ஞாயிறு கொண்டாட்டத்தின் வழியாக இன்று முதல் நாம் புனித வாரத்தில் நுழைகிறோம். புனித வாரம் நம் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய ஒரு அருமையான நாட்களாக அமைகிறது. அந்த பாடுகளின் வழியாகவே நமக்கு மீட்பு கிடைத்தது என்பதையும் நினைவுபடுத்துகிறது. ஆக ஓசானா என்று பாடக்கூடிய அந்த பாடல், ஆண்டவரே எங்களை மீட்டருளும், ஆண்டவரே எங்களை விடுவித்தருளும் என்று பொருள்படுகிறது. அது ஒரு எபிரேய சொல். ஆக அந்த சொல்லுக்கு இணங்க இறைவன் இயேசு இந்த உலகில கடவுளாய் இருந்தவர் மனிதனாக பிறந்து மனிதராகிய நம்மரை மீட்டு கொண்டார். ஆகவே அவர்தான் நமக்கு மீட்பளிக்கிறார். அந்த மீட்பை நாம் பெற இந்த புனித வாரத்தில் இணைகிறோம். பாஸ்கா திருப்பாடுகளை கடந்து அந்த உயிர்ப்பு பெருவிழாவை, இறைவனின் மாட்சியையும் கொண்டாட இருக்கிறோம். ஆகவே நாம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் மக்கள், அந்த உயிர்ப்பின் மாட்சியை பெற்ற மக்கள், உயிருள்ள மக்கள், உயிருள்ள விசுவாசம் பெற்ற மக்கள், உயிருள்ள கடவுளை நம்பும் மக்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையோடு நாம் இந்த பவனியில் இணைவோம். அன்று கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்த ஆண்டவர் இந்த உலகத்தின் அரசராக, அமைதியை கொடுப்பவராக வலம் வந்தார். யார் என்ற கேள்வி கேட்ட பொழுது இவர் இயேசு என்று சொன்னார்கள். இயேசு என்றால் கடவுள் நம்மோடு என்பதுதான் பொருள். ஆக நம்மோடு இருக்கும் கடவுள், நம்மோடு வாழும் கடவுள், நம்மை வாழ வைக்கும் கடவுள். அந்த ஒரு மனநிலையோடு நாம் இந்த குருத்தோலை பவனியில் பங்கு பெறுவோம். புனித வார நிகழ்வில் புனிதமாய் வாழவும், புனிதமாய் இருந்து பாஸ்கா பெருவிழாவை பொருளுள்ள வகையில் கொண்டாடவும் இறைவனின் அருளை வேண்டி இந்த பவனியில் பங்கு பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் இந்த பவனியில் புறப்படுவோம். கிறிஸ்துவின் பெயரால் வருகின்றவர் அவரே என்று சொல்லி அவரை வாழ்த்துவோம். அவர் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.